வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால் கொஞ்சம் வீடியோ லேட்டாக வருது. ஸோ மன்னிக்கவும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நிஃப்டி ஃபெயில்டு ஆப்ஷன் இந்த இந்த வார்த்தையை வந்து நம்ம ஒரு சில இடத்துல சொல்லியிருக்க மாட்டோம். பட் அதுக்கான டெக்னிக்கல் வேர்டு தான். பட் நம்ம நிறைய இடத்துல மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸில் நம்ம சொல்லியிருப்போம் ஃபெயில்டு ஆக்ஷன்னா என்ன அப்படின்றது. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. ஃபெயில்டு ஆக்ஷன் அதாவது ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா ஷார்ட்ராகவும் இருக்கலாம், அல்லது நம்ம நேற்றுக்கு முடிஞ்ச மாதிரி அந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு மிடில் வந்து முடிக்கலாம். இப்போ எஸ்டர்டே ஹை அண்ட் லோ ஷார்ட்ராக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஹையை பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகெயின் திருப்பி அந்த ஹைக்குள்ளே வந்து அப்புறம் லோவை பிரேக் அவுட் பண்ணுறது, அல்லது லோவை பிரேக் அவுட் கொடுத்துட்டு பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதை ஃபேக் அவுட் ஆகிட்டு திருப்பி வந்து ஹையை பிரேக் பண்ணுறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த நாட்கள் இப்போ லோவை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க இல்லையா, அடுத்தடுத்த நாட்கள் இந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு அப்சைட் மொமெண்டமாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். அதே மாதிரி இந்த லோ வந்துட்டாங்கன்னா ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி வந்து லோவை பிரேக் பண்ணி வந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நாட்களில் லோவை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நேத்திக்கு வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடியுமே ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் தான். பட் இது ஒரு ப்ராப்பர் ஃபெயில்டு ஆக்ஷன் கிடையாது. இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன். ஏன்னா உள்ள இன்சைடு ரேஞ்ச் எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ளே ஓப்பன் ஆகிட்டு வந்து லோவை பிரேக் பண்ணி அகெயின் போகிறது. ஸோ இதில் நீங்கள் மார்னிங்லேருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு 25,616 ஓப்பன், சரிங்களா. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு கீழேனா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸு, அதுக்கு கீழே நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம், எஸ்டர்டே லோ, ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இது 450 அதுக்கப்புறமா தான் கிரியேட் ஆகும். 450 ஏன் வந்தாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி 616 653 எஸ்டர்டே ஹை, 700ன்றது ஒயிட் எட்ஜோட டாப்பு, 721 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். இது எட்ஜோட டாப் 700, அது 721ன்றது நம்மளுக்கு ஒயிடு ரேஞ்சோட டாப். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஷார்ட் எட்ஜோட பாட்டம் கீழே வந்துடுறாங்க. வரும்போது என்ன ஆகுது, அங்கேருந்து ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகிட்டு எஸ்டர்டே லோ ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் பில்ட் ஆகும்போது ஒயிடு அந்த பாட்டத்தை உடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 400 வரைக்கும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தில் ஒரு ரிவர்சல் நடக்கும்னா அப்படி தான் நடக்கும். அந்த 400 வரைக்கும் பில்ட் ஆகிட்டு அகெயின் 500 வர்றாங்க. மார்க்கெட் 450 வரைக்கும் தான் போகிறாங்க, அது கீழே போகலை, அகெயின் வர்றாங்க. அப்போ 450 வரைக்கும் போகிறாங்கன்னா அந்த இடத்துல மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராடல் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் காலையில் இங்கே ஓப்பன் ஆனோடனே கீழே வந்ததுக்கப்புறம் 550 கால் உள்ளே வர்றாங்க. ஆல்ரெடி 600 கால் பில்ட் ஆகிடுச்சு, அடுத்து 550 கால் வர்றாங்க. இந்த இடத்துல 500 கால் வர்றதுக்கு முற்படுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு வந்துட்டு அகெயின் மேலே போகும்போது அந்த இடத்துல 500 கால், இந்த இடத்துல மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷனாக மாதிரி கீழே வந்தவங்க அகெயின் இங்கே ஒரு 500 காலும் ஆட் ஆனோன்னா என்ன ஆகுது, 25 500 புட் ஆப்ஷன், 25 500 கால் ஆப்ஷன், 25 550 கால் ஆப்ஷன், 25 600 கால் ஆப்ஷன் சொல்லி அகெயின் இந்த எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டு திருப்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் காலாக பில்ட் ஆகுது. அப்போ காலோட ரெசிஸ்டன்ஸ் அந்த ஸ்ட்ராடலுடைய எட்ஜ் எங்கன்னா 550, அங்கே தான் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து தான் ப்ரீவியஸ் க்ளோஸில் ஒரு ஸ்ட்ரகிள். இது அப்படியே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளாக கன்வெர்ட் ஆனால் நம்மளுக்கு எது வரைக்கும் 600 வரைக்கும் பில்டப் ஆகிட்டு 550 மேலே கட் பண்ணோடனே 600 ஃபஸ்ட்டு ரீச்சு நியர்பை ஓப்பன். இந்த சினாரியோ எப்படி அமையுதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கீழே போயிட்டு எஸ்டர்டே லோவுக்குள்ளே வந்தவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 550 நியர்பை ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அதையுமே பிரேக் பண்ணி முடிக்கிறாங்க. அதுக்கடுத்ததான் நியர்பை என்ன இருக்குது, ஓப்பன். அப்போ இந்த ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது ரெண்டுத்துக்கு மேலே போனால் நேற்றுக்கு நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், மேலே ஷார்ட் எட்ஜோட மிட்டுக்கும் ஒயிட் எட்ஜோட மிட்டுக்கும் மேலே போயிடுறாங்க. ஆல்ரெடி காலையில் வந்து இது ரெண்டுத்துக்கும் கீழே வந்துடுறாங்க. கீழே போய் எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் பண்ணி 450 வரைக்கும் போயிட்டு அகெயின் திருப்பி மேலே வர்றாங்க. மேலே வந்தவங்க அகெயின் அந்த ஓப்பனை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மிட் பாயிண்ட்ஸ்க்கெலாம் மேலே என்ன ஆகுது. அப்போ மேலே போனவங்க என்ன பண்ணுறாங்க, நியர்பை அடுத்து எஸ்டர்டே ஹை. நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கக்கூடும். இந்த இடத்துல எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்தவங்க
ஏன் கீழே வரேன்னா ஓப்பனை கடந்தால் தான் அந்த ரிவர்சல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் அந்த இடத்துல நியர்பை ஓப்பன் அண்ட் நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இதெல்லாம் 600 இருக்கிறனால அதெல்லாம் கட் பண்ணால் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ரிவர்சல் கன்ஃபார்ம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒயிட் எட்ஜோட டாப் வரைக்கும் போய் முடிக்கிறாங்க. ஒரு 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 மொமெண்டமை நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் சேஞ்ச் இன் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்திங்களா, அது சேஞ்ச் ஆகுதுல ஒவ்வொரு லெவல்லையும் வந்தபோது அடுத்தடுத்த புட் ஆப்ஷன் ஆகட்டும், அடுத்தடுத்த கால் ஆப்ஷன் ஆட் ஆகிறாகட்டும், இதெல்லாம் சேஞ்ச் ஆகுறத கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதுக்குள்ளே எந்த மாதிரி ஸ்ட்ராடுலா ஸ்ட்ராங்குலா இல்லை மல்டிபிள் ஸ்ட்ராங்குலா அப்படின்றதையும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வரும்போது என்ன ஆகுதுன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் பிரேக் ஆகி ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகுது. 500 to 600 ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ எடுத்துகிட்டு போய் ஓப்பனை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இங்கே வரைக்கும் எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணும்போது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் நம்மளுக்கு என்ன ஆகுறாங்க 700 வரைக்கும் பில்ட் ஆகுறாங்க. இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். அப்போ நேற்றுக்கு ஒரு க்ளோசிங் டயத்தில் நம்மளுக்கு 700 வரைக்கும் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் க்ரியேட் ஆகி கீழே வந்து என்ன ஆகிட்டாங்க, அந்த இடத்துல கால் செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. வந்தவங்க அகெயின் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, புட்டை இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுறாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே 600 550 500ன்றதில் புட்டை நம்மளுக்கு செல் பண்ணிவிட்டு அகெயின் அந்த புட்டோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அட் த சேம் டைம் நேற்றுக்கு இருந்த டேபிளில் நியரஸ்ட்டு அதே டேபிளுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட்டும் முடிஞ்சிருக்கு. இதில் கால் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் காலையில் புட் ஆப்ஷன் ஒரு சின்ன 0 to 0, அகெயின் கால் ஆப்ஷன் ப்ராப்பரான 0 to 0. அதில் லெவல்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குரூப்பில் போட்டுருவேன், பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, எப்படி 0 to 0 நடைபெற்றிருக்கு நம்மளுடைய அந்த லெவல்ஸில் அப்படின்றது தான். ஸோ அகெயின் நெக்ஸ்ட் வீக் இதில் இந்த ஃபெயில்ட் ஆப்ஷன் நடந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்மளுக்கு 500ன்ற ஒரு பாட்டம் அந்த இடத்துல பில்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, 500 25 500 புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு பாட்டம் அந்த இடத்துல பில்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாட்டம் பில்ட் ஆகும்போது நீங்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் வந்து 25,450 முடிஞ்சிருக்கு. இந்த மீட்டிங் பாயிண்ட்டுன்ற ஒரு விஷயம், அதை எங்கே பார்க்கணும் எப்படி பார்க்கணுன்ற விஷயம் இருக்குது. அப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு டேபிளுடைய எட்ஜ் என்ன, பாட்டம் எட்ஜு 25,500 தான் ஒய்டஸ்ட்டு எட்ஜோட பாட்டம் இல்லையா. அப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா. அதில் இந்த மாதிரி எட்ஜஸில் தான் நம்ம பார்க்கணும் முக்கியமாக. ஸோ எக்ஸ்பைரி டேட்டு நெக்ஸ்ட் வீக். இப்போ மார்க்கெட் கீழே போக போக என்ன நடக்கும், நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஹை வைப்பாங்க இல்லையா, கால் ஆப்ஷன் என்ன வைப்பாங்க, லோ வைப்பாங்க. அப்போ புட் ஆப்ஷனுடைய ஹை, கால் ஆப்ஷனுடைய லோ இங்கே மீட் ஆகிருக்காங்களா. ஒருத்தர் வந்து 159 ரூபா தான் ஹை வச்சுருக்காரு, இன்னொருத்தர் வந்து 172 ரூபா லோ வச்சுருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணல, ஒரு இடத்துல சந்திப்பே நடக்கலை. அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒய்டஸ்ட் எட்ஜோட பாட்டமை கடந்து கீழே போய் 450 ரீச் பண்ணும்போது இவங்க கடக்கலைன்னா மீட் பண்ணல அப்படின்னா இவங்கள்ட்ட ப்ரீமியம் ஹெவியாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா, ஹெவியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அகெயின் இவங்க சைடில் ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி மீட் பண்ணாமல் திரும்புறது இருக்கு இல்லையா, மீட் பண்ணி திரும்புகிறப்ப கூட சில டைம் எடுக்கும் நம்மளுக்கு, பட் மீட் பண்ணாமல் திரும்புறது இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் மீட்டிங் பாயிண்ட் பார்க்கணும். இடையில போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ட்ராப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களால் கன்ஃபர்மேஷனோட ட்ரேடே எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இடைப்பட்ட இடத்துல மீட்டிங் பாயிண்ட் பார்க்குறத தவிர்த்துட்டு எட்ஜஸில் பாருங்கள், எந்தெந்த எட்ஜஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கோ அந்தந்த எட்ஜஸில் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அகெயின் நம்மளுக்கு 25,694 முடிச்சுக்கிறாங்க. அப்போ 600 புட் ஆப்ஷன் நியர்பை நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வச்சுட்டோம் அப்படின்னா 700 கால் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ 600 to 700னா 650 மிட் பாயிண்ட், அதாவது 25,650 மிட் பாயிண்ட். ஒய்டஸ்ட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 25,500 to 26,000. அப்போ 25,750ன்றது ஒய்டு எட்ஜோட மிட் பாயிண்ட்டாக அந்த இடத்துல இருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இந்த ஐடிஎம் கால் ஆப்ஷன் 600 கால் ஆப்ஷன் உள்ளே இருக்காங்கன்னா அவங்களுடைய லோ 125. அப்போ 25,725 அப்படின்றது ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும், 725க்கு மேலே அப்படின்றது. அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா 750 1, 25,725 1, அதே மாதிரி 25,650 1.
இந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமான லெவல்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் ரேஞ்சஸ் அடிப்படையில் எது இருக்கணும்? அப்போ 700 கால் ஆப்ஷன், 600 புட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? 700 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸு, 600 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ். இப்போ மார்க்கெட்டுக்கு எஸ்டர்டே ஹை அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம். அது இன்றைக்கி வச்சுருக்கக்கூடிய ஹை நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். ஒருவேளை அந்த ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது என்ன ஆகுன்னா, இந்த அடுத்தடுத்த கால் ஆப்ஷனுடைய இன்றைக்கி லோ, இந்த லோ இருக்கு இல்லையா 700னா 787 ப்ளஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ், அப்போ 25,787 இந்த மாதிரி ஃபெயில்டு ஆப்ஷன் நடக்கக்கூடிய நாட்களில் இப்படி கால்குலேஷன் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். சரிங்களா? 787, அதே மாதிரி 700 ப்ளஸ் 186னா 25,886 அப்படின்றது. அப்போ இந்த லெவல்ஸுக்கெலாம் மேலே ஓப்பன் ஆனால் எப்படின்றத நியர்பை லெவல்ஸில் இதெல்லாமே. அப்போ 700, 800 ஒய்டஸ்ட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கலாம். அப்போ 500 to 800ன்ற ஒரு ஸ்ட்ராங்கிளும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 800, 25, 800, 787, 886 அதுக்கு மேலே போகும்போது தான் ஒய்டஸ்ட் எட்ஜாக வரும். ஒய்டஸ்ட் எட்ஜுக்கு நம்மளுக்கு 86. அப்போ 186 ப்ளஸ் 86 என்ன எவ்வளோ ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 260, 272. அப்போ 25,992 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒய்டஸ்ட் எட்ஜோட டாப்புக்கே அங்கே போயிடுது மார்க்கெட் ரேஞ்ச். அதே மாதிரி 25, 600 மைனஸ் 86 அப்படின்னா 25,514 அப்படின்றது. அப்போ இன்றைக்குடைய லோவுக்கு நியர்பை 514, 450 நியர்பை வர்றாங்க. இதில் நீங்கள் கூர்ந்து இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு 25,696 அப்படின்றது மந்த்லி ஓப்பன். அப்போ அந்த மந்த்லி ஓப்பனுக்கு நியர்பை கீழே 2 பாயிண்ட் முடிச்சுக்கோம். அப்போ லாஸ்ட் மந்த் ஒரு நல்ல பாசிட்டிவில் முடித்த மார்க்கெட்டு திருப்பி வந்து 450 லோ செட் பண்ணிவிட்டு திருப்பி போய் ஓப்பனை கட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அகெயின் ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் கரண்ட்டாக இந்த மந்தில் வச்சுருக்கக்கூடிய ஹையும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அப்போ மந்த்லி லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மந்த்துடைய இந்த ஹை 25,803 ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய ஹை இது என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வீக்லியில் லெவல்ஸாக இருக்கும். சரிங்களா? வீக்லியில் வைக்கும்போது நமக்கு லெவல்ஸாக இருக்கும். லாஸ்ட் வீக்குடைய ஹையாக அந்த இடத்துல வந்துடும். அப்போ இந்த வீக்லி ஹை நம்ம 500 to 800ன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 800 நம்மளுக்கு வீக்லி ஹையும் வந்துடுது. ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரி லெவல்ஸ்லாம். அப்போ 600, 514 வச்சிட்டோம்னா 186 ப்ளஸ் 200 கிட்டத்தட்ட வந்து 272ன்றப்ப இதில் ஒரு 328 வருமா? 25, 320 இதுதான் உங்களுக்கு வீக்லி லெவல்ஸாக இருக்கும், வீக்லி ரேஞ்சாக இருக்கும். அந்த 328 to 992 வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கான ரேஞ்சாக இருக்கும். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் பெரிய மொமெண்டத்துக்கு சான்சஸும் இருக்கலாம், ப்ராபபிலிட்டி 2 சைடுமே இருக்கலாம். ஸோ இதில் எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிடக்கூடாது. ட்ரேட் ஆகாமல் அகெயின் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு நியர்பை அவங்களுமே மந்த்லி ஓப்பன், அதாவது 57,726 சம்திங் நினைக்கிறேன், அதுக்கும் மேலே தான் அவங்க முடிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ பேங்க் நிஃப்டி ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக அவங்களுமே மந்த்லி ஓப்பனுக்கு மேலே தான் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 58,000 ஸ்டாடில் விட்டு அவங்க எங்கேயுமே போகலை, அதுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட்டை வச்சுருக்கிறாங்க. கீழே போனாலும் அகைன் இழுத்துட்டு வந்து 58,000க்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய ஸ்ட்ராடில் என்னவாகுது? நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மாறுது. அப்போ ஸ்ட்ராடிலோடைய எல்லையை கடந்து இவங்க கீழே போகாமல் இருக்கிறதுனால இவங்க அகெயின் மேலே இழுக்கப்படுறாங்க. ஸோ நிஃப்டியும் அகெயின் பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இருக்குது. இப்போ அதனால தான் நம்ம இவங்கள சொல்கிறோம், நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இவங்களுக்கு உண்டான டேபிள் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்குள்ளே டிசைட் பண்ணுங்கள் அப்படின்றது. இப்போ 58,000 டு மேலே எடுத்துட்டோம்னா 58,500 வரைக்கும் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 58,500னா 58,250. அப்போ 58,250ன்றப்ப நம்ம ஸ்டாடிலுக்கு மேலே ஒரு ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா 58,511 இவங்களுடைய லோ அடிப்படையில் எடுத்துட்டோம்னா. ஸோ இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அவங்களுடைய லோவின் அடிப்படையில். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றப்ப ப்ரீவியஸ் க்ளோஸின் அடிப்படையில் எடுத்திங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப பெருசாக போகும். ஒரு நாளைக்கு அவ்வளோ பெரிய மொமெண்டம்லாம் டெய்லியுமே இருக்காது. அப்போ லோவை பேஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு மினிமம் ரேஞ்ச் கிடைக்கும். அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு மார்க்கெட் இருக்கிறதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்குது.
ஸோ அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரின்றப்போ இவங்களோட இம்ப்ளாய்டு வால்டிலிட்டியும் கொஞ்சம் நிஃப்டிக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லிகிட்டே வர்றோம். ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவங்க சைட்லேயும் என்ன நடக்குது, ஸோ இது வந்து நிஃப்டிக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சுது. ஸோ இப்போ நாளைக்கு எந்த மாதிரி நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ், எங்கே ஓப்பன் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அட் த சேம் டைம் அவங்களுடைய இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி அப்படின்றது நிஃப்டியை பொறுத்த மட்டும் நிஃப்டியில் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டுக்கு உண்டான இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி மாறி இருக்கும் பட்சத்தில், கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் இது பண்ணணும். அதே சேம் டைம் நம்மளுடைய ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட், அதாவது 25,750ன்ற ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் எப்படி, கீழே இருந்தால் எப்படி. ஏன்னா எதனால் இது குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 500 பாயிண்ட், அதாவது 25,500 to 26,000 வரைக்கும் ஒய்டஸ்ட்டு ரேஞ்சோட எட்ஜஸ் இருக்குன்னா, ஒய்டஸ்ட் எட்ஜஸ் இருக்குன்னா அதனுடைய மிட் பாயிண்ட் 750. அப்போ இந்த 750 தான் தீர்மானிக்குது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கணுமா இல்லை நெகட்டிவாக இருக்கணுமான்றதில் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய இடமா இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த 750ன்ற லெவலில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் முக்கியமாக. ஸோ இதுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா, கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அடுத்து எஸ்டர்டே ஹை இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் என்ன இருக்குது. மேலே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்சோட டாப் அண்ட் பாட்டம், ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, ஒயிட் ரேஞ்சோட டாப்பு, லாஸ்ட்டு வீக்கோடைய ஹை, இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும்போது என்ன நடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்னென்ன லெவல்ஸ்க்கெலாம் இருக்காங்க அப்படின்னு. பேசிக்காக நம்மளுடைய இந்த லெவல்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கனாலே அது கூட நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை மேட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ஃபெயில்டு ஆக்ஷன் அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருந்தது. ஃபெயில்டு ஆக்ஷன் நீங்கள் நிறைய இடத்துல போய் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து லோவை பிரேக் பண்ணுறதாகட்டும், அல்லது லோவை பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு திருப்பி லோவை பிரேக் பண்ணி காமிச்சிட்டு அகெயின் வந்து ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம்லாம் அடுத்தடுத்த நாட்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒரு பேக் டெஸ்ட் இப்போவே பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.